மூலிகை அரசி விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டப்போகிற மூலிகைன்னு பார்த்திங்கன்னா குட்டி விழான்னு சொல்லுவாங்க. குட்டி விழா அது ரொம்ப மருத்துவ குணம் வந்தது. குழந்தைகளுக்கு ரொம்ப சிறப்பானது. சீர்பச்சலை போலவே இதுவும் ஒரு சீரடிக்காமல் இருக்கிறதுக்காக குழந்தைகளுக்காக கொடுக்கறது ஒரு சிறந்த மூலிகை. இது அரிய வகை மூலிகைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நிறையா பேருக்கு இது கிடைக்காது. இந்த விழா மரங்களில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, கோயில்களில் இருக்கும், சிவன் கோயிலில். ஆனால் இந்த குட்டி விழாங்கிறது கிடைக்கிறது அபூர்வம். இந்த குட்டி விழா மரத்தை எப்படியாவது தகர்த்தணும்னு நினச்சாங்க. அதனால் இதை காப்பாற்றிட்டு இருக்கிறது இந்த கோவில் நிர்வாகம்தான். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இது சேதமடைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதோ அப்படியே உட்காந்துட்டாங்க, இது எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஏன்னா இது குழந்தைகளுக்காக அபூர்வமாக இருக்குங்கிறதுனால நிறைய பேர் இதை பறிச்சுட்டு போகிறாங்க. அப்படி ஏற்பட்ட ஒரு தெய்வீக மரத்தை அழிக்க பார்த்தாங்க. யாரும் இல்லை, ஐவேஸில் தான். இதை பற்றி எடுத்து சொன்னாலும் புரியலை அவங்களுக்கு. எங்களுக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க, எடுப்போன்ட்டு. ஆனால் இவங்க இதை எடுக்கவே கூடாதுன்னு மறைச்சிட்டாங்க. அதனால் இது காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க. நிறைய பூக்கள் போன வட்டம் ஒரு வீடியோவில் எடுத்திருந்தேன். பூக்கள் நிறைய இருந்தது. காய் அப்போ தான் பிடிச்சிட்டு இருந்தது. ஆனால் அதை என்ன காரணமோ டெலீட் ஆகிட்டு. இது சில பேர் பூக்களைன்னாங்க. ஆனால் நான் நல்ல பூத்து இருக்கும்போது இலைகளே தெரியாமல் பூத்து இருந்ததை நான் வீடியோ எடுத்திருக்கிறேன். சாண்டல் கலரில் பூவில் ஒரு சிகப்பு கலரில் அங்கங்கே இருக்கும். அது பார்க்கவே அந்த பூ அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு அடுத்த வருஷம் பூ பூக்கிறம்போது நான் உங்களுக்கு எடுத்து இதோட டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் இந்த குட்டி விழா மரத்தை பார்த்துக்கோங்க. ஒரு புண்ணியத்துக்கு இந்த மரம் இருக்கணும்னு வேண்டிக்கிடுவோம். பல குழந்தைகளுக்கு இது சிறந்த மருந்து. இதோட காய்கள் பாருங்கள், அங்கே இருக்குது, உங்களுக்கு காட்டுனேன். இதோட காய்கள் பட்டு திக்னஸாக இருக்கும். முடிஞ்ச மட்டும் இது விதைக்க முடியுமான்னு பார்ப்போம். உடைக்க முடியாது. இது எப்படி வருங்கிறத நம்ம கேட்டுட்டு பார்ப்போம். அங்கங்கே நிறையா இருக்குது.